இப்போ 9வது மாதிரி பரீட்சையின் அதாவது நுண்ணறிவு பயிற்சிகளின் 2வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். ஒரு சாதாரண வருடத்தில் உள்ள ஒற்றையன் திகதிகளுக்கும் இரட்டையன் திகதிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? அப்ப இந்த கேள்வியில ஒரு சாதாரண வருடம் என்று சொல்லப்படுகின்றபடியால் எங்களுக்கு தெரியும் 365 நாட்களை கொண்டதுதான் சாதாரண வருடம். அந்த வருடத்தின் மாசி மாதத்திலே 28 நாட்கள் இருக்கும் என்பதும் தெரியும். அந்த வருடத்தை 4ஆல வகுத்தால் மீதி வராது என்பதும் தெரியும். அதான் மீதி வரும் என்பதும் தெரியும். மீதி வராததான் லீப் வருடம். அப்ப மீதி வரும் என்பதும் தெரியும். அப்ப அதுல கேட்கப்படுகின்றது ஒரு சாதாரண வருடத்தில் உள்ள ஒற்றையன் திகதிகளுக்கும் இரட்டையன் திகதிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? வித்தியாசம் என்றால் ஒற்றையன் திகதிகள் எத்தனை இருக்கின்றது, இரட்டையன் திகதிகள் எத்தனை இருக்கின்றது என்று கண்டுபிடித்து அதுக்குள்ளே எத்தனை எண்ணிக்கை வித்தியாசம் என்று கேட்கின்றார்கள். அப்ப இந்த கேள்விக்கு விடையளிக்கிறேன் 1/2 மணி நேரம் தேவை. ஏன் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு ஒற்றியன்களையும் இரட்டையன்களையும் இப்ப தை மாதத்துல 31 எத்தனை ஒற்றியன் இத்தனை இரட்டையன் அதே மாதிரி ஒவ்வொரு 12 மாதத்துக்கு எழுதி கொண்டிருந்தால் எங்களுக்கு நேர விதியமாகும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு நிமிடத்துக்குள்ள விடையளிக்கணும் என்றதான் எதிர்பார்ப்போம். அப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், சாதாரண வருடம் என்றால் அந்த வருடத்தில் இருக்கிற 12 மாதங்கள்ல அதாவது 28 நாள்ல முடிகிறது ஒரு மாதம், 30 நாட்கள்ல முடிகிறது 4 மாதம், 31 நாட்கள்ல முடிகிறது 7 மாதம். அப்ப இந்த மாதங்கள்ல ஒற்றையன் இரட்டையன் பார்ப்போமாக இருந்தால் 28 நாட்கள் உள்ள மாதத்தில 14 ஒற்றையெண்ணும் 14 இரட்டையெண்ணும் இருக்கும். 30 நாட்கள் உள்ள 4 மாதங்கள்லையும் 15 ஒற்றையன் 15 இரட்டையன் இருக்கும். அப்ப இதெல்லாம் சமன். இது எங்களுக்கு வித்தியாசத்துக்கு தேவையே இல்லை. இப்ப வித்தியாசம் இருக்க போறது இந்த 31 நாட்கள் உள்ள மாதத்துல தான். 31 நாட்கள் என்றால் 1ஆம் திகதியும் 31ஆம் திகதி வருகிறார். அப்ப எங்களுக்கு தெரியும் 31 2ஆல வகுத்தால் 15 16 என்ற இடத்துல 16 ஒற்றை எண்களும் 15 இரட்டை எண்களும் வருகின்றது. இந்த 7 மாதத்துல மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த 7 மாதத்தில தான் 7 நாட்கள் 16 வீதம் ஒன்றொன்று கூடுதலாக இருக்கின்றது. அப்ப வித்தியாசம் என்பது அந்த 7 தான் என்பதை புரிந்து கொண்டால் சரி. அப்ப வித்தியாசம் என்பது 7. ஏன் 7? 31 நாட்கள் உள்ள மாதங்கள்ல 15 இரட்டை எண்கள் உள்ள நாட்களும் 16 ஒற்றையன் உள்ள நாட்களும் வருகின்றது. அப்ப இந்த 7 மாதத்திலையும் 7 தானே வித்தியாசம். அப்ப வித்தியாசம் 7 என்பது விடை ஆகும்.